நண்பர்களே, இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா, மீன் மட்டும் விட்டு அப்படியே காலியா கிடக்கு பார்த்தீங்களா? அப்ப நம்ம இத வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம தாத்தாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். இந்த மாரி என் தொட்டியில வந்து மீன் மட்டும் தான் 3 ஜோடி விட்டுருக்கேன். இதுக்குள்ள போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு. நம்ம தாத்தா என்ன பண்றாருன்னா, இங்க கடல் பாசில எடுத்து அப்படியே நமக்கு பார்சல் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. அது வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. சீக்கிரமாவே நம்ம தொட்டியில பார்த்தீங்கன்னா, பாசி அதாவது செடி ஏதாச்சும் போடுவோம் நண்பர்களே. அதையும் நீங்க பார்ப்பீங்க. இப்போ வந்து காலியா இருக்கு. மீன் மட்டும் தான் கிடக்கு. அதனால ஒரு மாரி இருக்கு. அதெல்லாம் போட்டோன்னே நம்ம தொட்டி இன்னும் அழகாயிரும் நண்பர்களே. அதையும் நீங்க பார்ப்பீங்க. பார்சல் வந்து இப்போ கொஞ்சம் அதாவது கொரியர்ல வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. சீக்கிரமாவே இதில போட்டுருவோம். அதையும் நீங்கள் கூடிய விரைவில் இந்த சேனல்ல பார்ப்பீங்க நண்பர்களே. நண்பர்களே, நீங்களும் இந்த கப்பி மீன் கூட என்ன போடலாம்? ஏதாவது மீன் போடலாமா? அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அடிச்சுக்காம கிடக்குமா? அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க நண்பர்களே. நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, நான் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருவேன். அவர் கடல்ல புடிச்சு கொரியர்ல போட்டு விட்டுருவாரு. அப்புறம் நம்ம இதில போட்டுறலாம் நண்பர்களே. எனக்கு வந்து தெரியல இந்த மீன் கூட என்ன மீன் போட்டா அடிச்சுக்காம சாகாம கிடக்குன்ட்டு. சொல்லுங்க நண்பர்களே ஒரு உதவியாக. அப்படியே வந்து அடுத்த வீடியோவையும் பார்க்கணும்னா ஒரு சப்ஸ்கிரைப தட்டி விட்டு போங்க நண்பர்களே.